25 கோடி ரூபாய் அளவிலான நகர்ப்புற மற்றும் கிராமப்புற சாலை திட்டங்கள், காரைக்காலில் ஆதிதிராவிட மாணவர்களுக்காக புதிய தங்கும் விடுதி, உப்பளம் உள் விளையாட்டு அரங்கத்தில் சர்வதேச தரத்திலான புதிய ஹாக்கி மைதானம், இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வளாகம், மொத்தமாக 315 கோடி ரூபாய் முதலீட்டில் புதுச்சேரியின் முகவரியையே மாற்றி அமைக்கிறது இத்திட்டம். மத்திய அரசின் CSS திட்டத்தின் கீழ் 50 கோடி மதிப்பீட்டில் 3 அதிநவீன தீவிர சிகிச்சை பிரிவுகள், தேசிய ஆயுஷ் மிஷன் நாம் திட்டத்தின் கீழ் காரைக்காலில் புதிய ஆயுஷ் மருத்துவமனை, சங்கராபரணி நதியில் மாசு கலப்பதை தடுக்க கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், யானம் மற்றும் மாகியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், மிஷ்டி திட்டத்தின் கீழ் அலையாத்தி காடுகளை மீட்டெடுக்கும் திட்டம் மற்றும் ஆன்மீக வனங்களை உருவாக்குதல், பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் சுமார் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் எங்கும் 108 கிலோமீட்டர் தொலைவிலான 41 புதிய சாலைகள், பிரசாத் திட்டத்தின் கீழ் திருநள்ளாறு தர்பாரேஸ்வரர் கோவில் மேம்பாட்டு திட்டங்கள், ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டத்தின் கீழ் புதுவை நகர பகுதியை சுற்றுலா மயமாக மேம்படுத்துதல், நபார்டு வங்கியின் உதவியுடன் 15.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுவையில் 4 இடங்களில்